வணக்கம். ஜாய் கிச்சனில் இன்றைக்கி நான் சுண்டல் கடலை குழம்பு செய்ய போகிறேன். நான் இன்றைக்கி கருப்பு சுண்டல் கடலை குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு நான் 50 கிராம் கருப்பு சுண்டல் ஊற வச்சுருக்கேன். 8 மணி நேரம் ஊற வச்சு இப்போ நான் அதை எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கேஸ் பற்ற வச்சு குக்கர் வச்சுருக்கிறேன். இப்போ தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஒரு பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் ஜீரகம் எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் போட்டுடலாம். ரெண்டு கையளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டுக்கலாம். ரெண்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். பெரிய வெங்காயமாக இருந்தால் 2 வெங்காயம் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். வெங்காயம் வதங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போடுறேன். சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சப்பொடி கொஞ்சம், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுருக்கேன். இந்த காஷ்மீரி மிளகாவில் காரம் இருக்காது, கலருக்காக போட்டிருக்குது. இப்போ இதையும் கொஞ்சம் ஆயிலில் வதக்கிக்கலாம். இப்போ 3 தக்காளி கட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் ஊற்றிக்கலாம். இந்த தக்காளி, அந்த மசாலா எல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ 1/2 கப்பு சுண்டல் ஊற வச்சுருக்கேன். அதை போட்டுடலாம். 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம். உப்பு போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு 5 விசில் விடலாம். 5 விசில் விட்டதுக்கப்புறம் ஸ்டீம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் தான் மல்லித்தூள், மற்ற காய்கறி எல்லாம் போடணும். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கெல்லாம் இதுக்குள்ள போடணும். இப்போ கடலை வேகட்டும். ஒரு 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம்.
அதுக்குள்ளே இந்த தேங்காயை நைஸாக அரைச்சிக்கலாம். நான் 2 கீத்து தேங்காய் எடுத்துருக்கிறேன். 2 சில்லு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி அரைச்ச ஜார்லேயே போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம கேஸை பற்ற வச்சுக்கலாம். இப்போ ஒரு உருளைக்கிழங்கு 3 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம். இதெல்லாம் குக்கர்லேயே போட்டோம்னா ரொம்ப குழஞ்சிரும். 5 விசில் விடும்போது குழஞ்சிரும். அதுக்காக தான் நான் இப்போ போட்டிருக்கிறேன். இப்போ கொஞ்சம் நேரம் நம்ம மூடி போட்டு இந்த காய்கள்லாம் வேகட்டும். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இது கூட 1½ ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன். அதையும் போட்டுடலாம். ஒரு 5 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். நம்ம எப்பவும் மல்லித்தூள் மிளகாத்தூள் எல்லாம் ஃபஸ்ட்லேயே போட்டுருவோம். இப்போ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் குழம்பு. இது சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கெல்லாம் நல்லாயிருக்கும். மத்தியானம் சாப்பாட்டுக்கு வச்சுட்டு நைட்டுக்கு இட்லி, தோசை, சப்பாத்திக்கு வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் இது வேகட்டும். அதுக்கப்புறம் தேங்காய் கடைசியில் ஊற்றிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வைங்க. இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கத்திரிக்காயும் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காயும் ஊற்றிடலாம். அரைச்சி வச்ச தேங்காய் எடுத்து ஊற்றிடலாம். இப்போ கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் வெந்துருச்சு. இப்போ கொண்டைக்கடலை குழம்பு ரெடி. இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். மல்லித்தலை மேலே அப்புறம் தூவிக்கலாம். இப்போ கொண்டைக்கடலை குழம்பு ரெடி. இதை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.